அப்புறம் இன்னைக்கு கெமிஸ்ட்ரியில் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். ஸோ பெட்ரோலியம் பொருட்கள் பற்றி டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டெட் எக்ஸாம்ஸ்லாம் கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த கம்ப்ளீட் வீடியோவை இதில் பார்க்கலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் இதில் வந்து பார்க்கலாம். ஸோ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, பெட்ரோலியம் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா? இன்றைக்கி கூட பெட்ரோலியம் ரிலேட்டடு நிறையா வந்து நம்ம எதையுமே யூஸ் பண்ணாமல் இல்லை, கண்டிப்பாக எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த அளவுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு மேன்கைண்ட், மனித குலம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னது, ஒரு உணவு, உடைகள், தங்கும் இடம் இருக்கணும் இல்லையா? அதான் முக்கியமானது. இது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் வந்து நம்ம புதுப்பிக்கணும். அப்போ புதுப்பிக்கணும், அதே மாதிரி புதுப்பிக்கக்கூடிய வளங்களும் நம்ம பயன்படுத்தணும். அப்படி ஒரு முக்கியமான இயற்கை வளம் தான் இந்த நேச்சுரல், நான் லிவிங் நேச்சுரல் ரிசோர்ஸ். அப்புறம் லிவிங் நேச்சுரல் ரிசோர்ஸில் முக்கியமான ரிசோர்ஸ் தான் இந்த பெட்ரோலியம். இது வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் லிவிங் நேச்சுரல் ரிசோர்ஸ். அதில் தான் இந்த கம்ப்ளீட்டாக நம்ம இதை பார்க்க போகிறோம். ஸோ ஏர், வாட்டர், சாயில் அண்டு மினரல்ஸ் இதெல்லாம் வந்து நான் லிவிங் ரிசோர்ஸ். ஸோ பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தால் அது லிவிங், நான் லிவிங் நேச்சுரல் ரிசோர்ஸ். ஏர், வாட்டர், சாயில், மினரல்ஸ் அப்படின்னா உயிரற்ற வளங்கள் அப்படிங்கிறது சாதாரணமாக தெரிஞ்சது தான் நமக்கு. இப்போ இந்த நேச்சுரல் ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி இருக்கும் அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 2 விதமாக இருக்குது. இன்எக்ஸாஸ்டிபிள் ஆர் ரினியூவபிள் ரிசோர்ஸ். இன்னொன்று வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்டிபிள் ரிசோர்ஸ், நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ் சொல்லி 2 இருக்குது. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலர்லாம் வந்து தீர்ந்து போயிடும், இருக்காது, இந்த உலகத்திலே இருக்காது. சிலர்லாம் தீராமல் திரும்ப வந்துட்டுருக்கோம். அப்போது இன்எக்ஸாஸ்டபிள், புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. நிறையா எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். என்னது, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா சோலார் எனர்ஜி இல்லையா? இந்த சோலார் எனர்ஜி அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து சூரியன் மறைஞ்சிருச்சு, இனிமேல் நாளைக்கெலாம் வராது அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் சோலார் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் டெய்லி நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து அந்த வரக்கூடிய லைட் எனர்ஜிலேருந்து வரக்கூடிய சோலார். எக்ஸாஸ்டிபிளுக்கு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கோல், நிலக்கரி கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இல்லாமல் தான் போகுது. ஏன்னா இப்போ தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் மைன்ஸ்லேருந்து, ஒரு நாள் இல்லாமல் போகுது. அப்போது தீர்ந்து விடாத ஒரு புதுப்பிக்க வளங்களும் இருக்குது, தீரக்கூடிய அதை புதுப்பிக்க முடியாத வளங்களும் இருக்குது. அதில் இது இன்எக்ஸாஸ்டபிள் ரினியூவல் ரிசோர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, இதை வந்து ஒன்று பாருங்கள். ஆக்சிஜன் இஸ் ரினியூவபிள் பிகாஸ் இட் இஸ் ரீப்ளேஸ்டு இன் தி அட்மாஸ்பியர் as plants release oxygen during photosynthesis. இது ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் தான், சரிங்களா? ஸோ இந்த முக்கியமான எக்ஸாம்பிளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆக்சிஜன் நம்ம ப்ரீத்திங்கில் பயன்படுத்துகிறோம். கொஞ்சம் ஒரு டேட்டாவை எடுத்து, ஸோ ஒரு அப்ராக்சிமேட் டேட்டா எடுத்து கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். இந்த அட்மாஸ்பியரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20% அரவுண்ட், அப்ராக்சிமேட்லி அரவுண்ட் 20% ஆக்சிஜன் இருக்குது. ஸோ நம்ம 20%ஐயும் அப்சர்வ் பண்ணுறோம். அப்சர்வ் பண்ணிவிட்டு வெளியே விடும்போது கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ விடுவோம் நினச்சி பாருங்கள். 20% வாங்கிட்டு நம்ம வந்து கிட்டத்தட்ட 16% வெளியே விட்டுருவோம். 4% மட்டும்தான் நம்ம வந்து நம்ம உடம்புகளே வச்சுக்கிறோம். அப்போது இதுதான் இது ரினியூவல் ஆகிட்டே இருக்குது, சரிங்களா? இது மட்டும் இல்லாமல் வேறு பிளான்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆக்சிஜனை திரும்ப வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறாங்க, கார்பன் டை ஆக்சைடை வாங்கிட்டு ஆக்சிஜனை வெளியே விடுறாங்க. இப்படி மாறி செஞ்சிட்ருக்காங்க. ஸோ நைட் என்ன பண்ணுவாங்க, ஆக்சிஜனை என்ன பண்ணுவாங்க, வாங்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுவாங்க. பகலில் என்ன பண்ணுறாங்க, கார்பன் டை ஆக்சைடை வாங்கிட்டு ஆக்சிஜன் விடுறாங்க. இது பிளான்ட்டில் செய்யக்கூடிய ஃபோட்டோசிந்தசிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ரினியூவல் நடந்துக்கிட்டே இருக்குது. வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the many of the inexhaustible resource gets replenished with time quickly.
சரிங்களா? ஸோ மெனி ஆஃப் தி inexhaustible ரிசர்வ்ஸ் கெட்ஸ் replenished வித் டைம் குயிக்லி. அது குறுகிய நேரத்தில் விரைவாகவே காலப்போக்கில் சில வளங்கள்லாம் வற்றாமலே யூஸ் பண்ணாலும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிலத்தடி நீர் ஒரு முக்கியமானது. நிலத்தடி நீரை திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, இது வந்து புதுப்பிக்கப்படுவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்வதால் சில புதுப்பிக்கத்தக்க வளங்கள் அதிக அளவில் குறைந்து வருகின்றன. இப்போ நிலத்தடி நீர் குறைஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். சரி, எக்ஸாஸ்டபிள் ரிசோர்ஸை பற்றி கொஞ்சம் பார்த்தோம்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அது புதுப்பிக்கப்படுவதற்கு மிக நீண்ட காலம் எடுக்கும். அதான் பிரச்சனை. சரிங்களா? அதை வந்து நம்ம ரெனுவல் பண்ணுறதுக்கு, ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் லாங் டைம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, thus the ones used they cannot replace for mankind. இது ஒரு முக்கியமான. ஸோ ஏன்னா ஒரு முறை பயன்படுத்தினால் அவை மீண்டும் மனித குலத்திற்கு புதுப்பிக்க முடியாது. அது வேற ஒரு பெரிய பிரச்சனை. எக்ஸாம்பிள் இப்போ கோல், அதே மாதிரி குருடாயில், இதெல்லாம் வந்து புதுப்பிக்க முடியாது. வரதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்படி இருக்கக்கூடிய அந்த சோர்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தான் நம்ம வந்து ஃபாசில் ஃபியூவல்னு சொல்லுவோம். ஃபாசில் ஃபியூவல். ஸோ ஃபாசில் ஃபியூவல் டாப் ஃபெர்டைல் லேயர் ஆஃப் சாயில் மினரல்ஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது புதை வடிவ எரிபொருள் அப்படின்னு சொல்கிறோம். புதை வடிவ எரிபொருள் இப்போ வரக்கூடிய அது கோல், அதே மாதிரி குருடாயில், இது எல்லாமே வந்து புதை வடிவ எரிபொருள். அதில் ஒன்று நம்ம பார்க்க போகிறதா பெட்ரோலியம். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் படிக்க போகிறோம் இல்லை, அது பெட்ரோலியம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இன்றைக்கி அனைவராலும் பயன்படுத்தக்கூடியது. அதனுடைய பை ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ பெட்ரோலியம் இஸ் நத்திங் பட் ராக் ஆயில். ஆக்சுவலி வந்து ஒரு பாறையிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு எண்ணெய் தான் இந்த பெட்ரோலியம். இதை தான் நம்ம வந்து கச்சா எண்ணெய், குருடாயில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? குருடாயில் அப்படின்னு சொல்கிறோம். இது பேசிக்கலி என்ன கலரில் இருக்கும் நம்மளுக்கு தெரியும். இது வந்து பிளாக் கலரில் இருக்கும். இதை தான் வந்து பிளாக் கோல்டு, கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுறது, கமர்ஷியலி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பெட்ரோலியம் இது ஆக்சுவலி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாசில் ஃபியூவல், அதாவது புதை வடிவ எரிபொருள். எப்படி உருவானுச்சு? ஃப்ரம் ரிமைன்ஸ் டெட் டீக்கைடு ஆர்கானிசம்ஸ். கொஞ்சம் ஒரு ரெண்டு உயிரினங்களும் கிடையாது, பல உயிரினங்கள் இறந்து சிதைந்து அதனுடைய எச்சங்களிலிருந்து பெறப்படும் புதை வடிவ எரிபொருள் தான் இந்த பெட்ரோலியம். ஸோ வாட் இஸ் பெட்ரோலியம்? Petroleum is a complex mixture of hydrocarbons. இது முக்கியமான ஒரு கீவேர்ட்ஸ். சரிங்களா? காம்ப்ளெக்ஸ் மிக்சர் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ் தட் அக்கர் ஆஸ் ஃபாசில் ஃபியூவல். புரியுதுங்களா? அந்த காம்ப்ளெக்ஸ் மிக்சர் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ் தான் எங்கேங்க புதை வடிவில் இருக்குது. அது எப்படி இருக்குது? குரூட் ஆயிலாக இருக்குது. கேசியஸ் ஃபார்ம் ஆஸ் எ நேச்சுரல் கேஸ், சாலிட் ஃபார்ம் ஆஸ் பிட்டுமன். சாலிடாக கிடைச்சா பிட்டுமன், கேஸஸாக கிடைச்சா நேச்சுரல் கேஸு, அதே லிக்விடாக இருந்தால் குரூட் ஆயில். இப்படி தான் கிடைக்குது. சரி, இந்த பெட்ரோலியம் கிடைக்கக்கூடிய இடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அமெரிக்கா, குவைத், ஈராக், ரஷ்யா, மெக்சிகோ. இப்போ நம்ம வந்து ஜென்ரலி பெட்ரோலியம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, சவுதி அரேபியா, ஈரான், ஈராக், அதே மாதிரி ஓமன், அதுக்கப்புறம் இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது என்ன சொல்கிறது, மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மிடில் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெஸ்ட் ஏஷியா கூட சொல்லுவாங்க. வெஸ்ட் ஏஷியா, இந்த நமக்கு இங்கே இருக்கும்போது வெஸ்ட் ஏஷியான்னு சொல்லுவாங்க. யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் வந்து அது மிடில் ஈஸ்ட் ஏசியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பகுதியில் ஈரானு, ஈராக்கு, குவைத்து, சவுதி அரேபியா, அங்கே தானே வந்து நிறைய பெட்ரோலியம் உற்பத்தி இருந்துச்சு. இது எங்கே? அமெரிக்கா ஃபஸ்ட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்குறோம். இப்போ என்னாச்சுங்க, ஸோ அரௌண்ட் 5 to 10 இயர்ஸில் அமெரிக்கா நிறையா அது சொல்கிறது அந்த ஆழ்குழாய் கிணறு சொல்கிறோம் இல்லையா, பெட்ரோலியம் ஆழ்குழாய் கிணறுகள், அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ கண்டுபிடிச்சி இன்றைக்கி அவங்க வந்து டாமினேட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து நாங்கள் சப்ளை பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸோ மீன் டைம் ரஷ்யாவும் அதே மாதிரி தான் நிறைய இடத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க.
சரி, இது இன்டர்நேஷ்னல் லெவல். பட் இந்தியாவில் நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாம், மும்பை, கோதாவரி, கிருஷ்ணா பேசின் இன் ஆந்திரா, காவேரி பேசின் இன் தமிழ்நாடு. இந்த இடத்துல தான் இப்போ ஆக்சுவலி கிடச்சிருக்குது. ஸோ கங்கேட்டிக் பிளேன்ஸ், அந்த கங்கேட்டிக் பேசின்ஸில் கூட எந்த ரிப்போர்ட்டும் கிடைக்கல. இருக்கலாம் மேபி. அதை கொஞ்சம் நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெட்ரோலியம் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து மிக்சர் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ். சரி, பெட்ரோலியத்தை வேறு ஏதாவது பேரில் கூப்பிடலாமான்னு எழுதி வச்சுக்கோங்க. கேசோலின். கேசோலின். பெட்ரோலியம் இஸ் ஆல்சோ கால்ட் கேசோலின். கேசோலின் சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்கு இல்லையா, நம்மளுக்கு தெரியும். பெட்ரோலியம் எப்படி இருக்குன்னு. இட்ஸ் எ டிரான்ஸ்பேரண்ட் லிக்யூட். ஸோ இங்கே ஒருத்தர் இருக்கார், அங்கே பார்க்கலாம். அதாவது கருப்பாக க்ரூட் ஆயில் மாதிரிலாம் இருக்காது. பெட்ரோலியம் பொறுத்த வரைக்கும் கிளியராக தான் இருக்கும். பட் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலேருந்து எடுக்கிறாங்க. சரிங்களா? விச் இஸ் டார்க் விஸ்கோஸ் லிக்யூட். அது மாதிரி விஸ்கோஸ் லிக்யூட் என்ன அர்த்தம்? கையில் பட்டா பிசு பிசுன்னு ஒட்டும் அப்படியே. அதே மாதிரி இந்த பெட்ரோல்லேருந்து என்னென்ன வேறு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா, பேரஃபின்ஸ், நாப்தா, அரோமேட்டிக்ஸ், ஒலிஃபின்ஸ்லாம் தயாரிக்கிறாங்க. எல்லாம் வந்து பை ப்ராடக்ட்ஸாக வருது. சரி, க்ரூட் ஆயில் வந்து எப்படி பிரித்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போனால், இட்ஸ் எ மெனி இம்பியூரிட்டிஸ் சச் அஸ் வாட்டர், சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ், கேசஸ் லைக்ஸ் மீத்தேன், ஈத்தேன், இது எல்லாமே காணப்படுது. சரிங்களா? அப்போ க்ரூட் ஆயில்னு எடுத்துக்கிட்டால் என்ன இருக்கும்? வாட்டர் இருக்குது, சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் இருக்குது, கேசஸ் இருக்குது. அதே மாதிரி கேசஸ் என்னென்னா மீத்தேன், ஈத்தேன், இதெல்லாம் காணப்படுது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த க்ரூட் ஆயிலை நம்ம என்ன பண்ணோம்? நமக்கு தேவையான மாதிரி என்ன பண்ணணும்? ரீஃபைனிங் பண்ணணும். சரிங்களா? சுத்திகரிப்பு பண்ணும். ஸோ சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். அது பேர் என்னங்க? ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். அதாவது வடிகட்டிய பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு மெத்தட். சரிங்களா? சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீஃபைனிங்கில் வந்து நிறைய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். அந்த ரிமூவ் ஆகிட்டு நமக்கு தேவையான ஒரு ஃப்ராக்ஷனல் டிஸ்டில்டில் தான் நமக்கு தேவையானது நிறையா பொருள்கள் பை ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த பை ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்கும் பொழுது எப்படி கிடைக்குது பாருங்கள். they are fraction by their difference in the boiling point of the substance. அது ஒவ்வொரு கொதி நிலையிலையும் சில பொருட்கள் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும், கிடச்சிக்கிட்டே இருக்கும். எதில் அப்படின்னா இந்த ரீஃபைனிங் ப்ராசஸ் ஆஃப் க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் இதை தெரிஞ்சுக்கங்க. சரி, எல்பிஜி அதில் ஒன்று எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க. எல்பிஜி liquefied petroleum gas is separated 40 degree Celsius. 40 டிகிரி செல்சியஸ்லேயே வந்து நம்ம எல்பிஜி கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 40லேருந்து 160 டிகிரி அப்படின்னா அதில் தான் பெட்ரோல் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் தி க்ரூட் ஆயில். அதுக்கப்புறம் 300 டிகிரி செல்சியஸ் டு 350 டிகிரி செல்சியஸ் பயங்கர ஹீட் இல்லையா, அதில் வந்து டீசலை வந்து செப்பரேட் பண்ண முடியும். ஸோ எபோவ் 350 டிகிரி செல்சியஸ் தார் அப்படிங்கிற ஒரு பை ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் தி க்ரூட் ஆயில் கிடைக்குது. இந்த தார் தான் வந்து இந்த ரோடு போகிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய தார். சரிங்களா? அப்போ இந்த ப்ராசஸை எந்த ப்ராசஸை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ். சரிங்களா? ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ், காய்ச்சி வடித்தல் அப்படிங்கிற ஒரு முறையில் தான் இந்த க்ரூட் ஆயிலேருந்து இத்தனை பை ப்ராடக்ட்ஸை வந்து பிரித்து நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? சரி, லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஜென்ரலி ஒரு 40 டிகிரி செல்சியஸில் எடுத்தாலும் நம்ம இன்றைக்கி வந்து வீட்டிற்கு எரிபொருளாக பயன்படுத்தக்கூடிய முக்கியமானது. சரிங்களா? அதே மாதிரி பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும், மோட்டார் ஃபியூவல். அது மோட்டார் டூ வீலர்ஸ் 4 வீலர்ஸ் இன்றைக்கி எல்லாமே வந்து பெட்ரோல் வந்து பயன்படுத்துறது தெரியும். அடுத்த ஒன்று பாருங்கள், டொமஸ்டிக் ஃபியூவலாக யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெரோசின். கெரோசின் வந்து 160 டிகிரி டு 250 டிகிரி செல்சியஸில் இந்த கெரோசின் வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு 250 டிகிரிலேருந்து 300 டிகிரி தான் யார் கிடைக்கிறான் அப்படின்னா டீசல் வந்து கிடைக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூவல் ஃபார்
ஹெவி மோட்டார் வெஹிக்கிள்ஸ்க்கு பயன்படுத்தக்கூடியது. இதுக்கு மத்தியில் கிரீஸ் கிடைக்குது. கிரீஸ் அதை லூப்ரிகண்ட் ஆயில்னு சொல்லக்கூடிய கிரீஸ். இது மேக்ஸிமம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ், அது ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், ஆர்டினரி இண்டஸ்ட்ரீஸ், எல்லா தொழில் கனரக தொழில் செய்யக்கூடிய இந்த மசகு நோக்கத்துக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த லூப்ரிகண்ட் ஆயில், இதுவும் வந்து க்ரூட் ஆயிலேருந்து கிடைக்குது. இப்போ சொன்ன அந்த பாயிண்ட்டை தான் நம்ம புக்கிலேயே வந்து இது மாதிரி ஒரு சார்ட் மூலமாக கொடுக்குறாங்க. ஸோ பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே கிடைக்குது. சரிங்களா? இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம்ஸ் அப்படின்னா 1 to 4 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. அதான் எல்பிஜி அப்படின்னு சொல்கிறோம். கேசோலின் சொல்லக்கூடிய பெட்ரோல் மற்றும் நாஃப்தா வந்து 40 to 160 டிகிரி செல்சியஸ் 5 to 12 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஏன்னா யூசஸ்ன்னு தெரியும். அதே மாதிரி கெரோசின் வந்து 160 to 250 டிகிரி செல்சியஸ். ஸோ இது ஏன் 3 times 2 times சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ எக்ஸாமில் தொடர்ந்து இது கேட்டுட்ருக்காங்க, படித்து வச்சுக்கோ. அதே மாதிரி டீசல் வந்து 250 to 300 14 to 20 கார்பன்ஸ். லூப்ரிகண்ட் ஆயில் வந்து 300 to 350 டிகிரி செல்சியஸ் 20 to 50 கார்பன்ஸ். எபோவ் 50 கார்பன்ஸ் வந்து 350 டிகிரி செல்சியஸில் ஃபியூவல் ஆயில், பேராஃபின், வேக்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஸோ வேக்ஸ் பற்றி தெரியும், கேண்டில்ஸ் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. இப்போ நம்ம சொன்னது தான் ஒரு படத்தில் வந்து கார்பன் ஆட்டம்ஸோட எத்தனை டிகிரி செல்சியஸு என்னென்ன வந்து இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷனில் வருது அப்படிங்கிறது படத்தோட விவரிச்சிருக்காங்க. சரி, ஏன் க்ரூட் ஆயில் ஏன் ரீஃபைன் பண்ணணும்? ஏன் ரீஃபைன் பண்ணணும்? வை க்ரூட் ஆயில் ஷுட் பி ரீஃபைன்டு. கண்டிப்பாக ஏன் பண்ணி ஆகணும் அப்படின்னா, ஏன்னா இதில் இருக்கக்கூடியது என்னது, த மிக்சர் ஆஃப் செவரல் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. உள்ளே வந்து நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது. பட் இம்ப்யூரிட்டிஸ் வேஸ்ட் கிடையாது, அதனால் பை ப்ராடக்ட்ஸ் நிறைய செய்கிறாங்க. ஸோ இட் இஸ் ரீஃபைன்டு அண்ட் கன்வெர்டட் இன்டு வேரியஸ் காம்பனன்ட்ஸ் ஸோ தட் தே கேன் பி யூஸ்டு ஃபார் வேரியஸ் பர்பஸ். ஸோ ரீஃபைன் பண்ணும்போது அதில் கிடைக்கக்கூடிய நிறைய பை ப்ராடக்ட்ஸு நிறையா வந்து வெவ்வேறு பல்வேறு நோக்கத்துக்கு இது பயன்படுத்திகிட்ருக்கோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. ஸோ இப்போ வந்து பாருங்கள் க்ரூட் ஆயில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க படத்தில். இது வந்து கொஞ்சம் பிளாக்கிஷாக இருக்குன்னு வச்சுங்களேன். இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணும்போது நமக்கு ஃபில்டர்ட் ஆயில், ரீஃபைன் பண்ணும்போது ரீஃபைண்ட் ஆயிலு அப்படின்னு சொல்லி. ஸோ இன்னும் நம்ம இதில் பார்த்துருப்போம், இந்த பவர் ஆயில்லாம் சொல்லுவோம், பவர் பெட்ரோல். ஸோ பவர் பெட்ரோலில் வந்து இன்னும் கொஞ்சம் பியூராக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுலேருந்து எடுக்கக்கூடிய பெட்ரோ கெமிக்கல்ஸ் என்னென்னா, பெட்ரோ கெமிக்கல்ஸ் தனியாகவே வந்து பெட்ரோ கெமிஸ்ட்ரி, பெட்ரோ கெமிக்கல்ஸ் அப்படின்னே இருக்குது. ஸோ பெட்ரோகெமிக்கல்ஸ் அப்படிங்கிறது என்ன? இட்ஸ் எ சப்ஸ்டன்ஸ் விச் ஆர் அப்டைன்ட் ஃப்ரம் பெட்ரோலியம் அண்டு நேச்சுரல் கேஸ் ஆர் கால்டு பெட்ரோகெமிக்கல்ஸ். சரிங்களா? அதாவது அந்த பெட்ரோலியத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பொருளும் நேச்சுரல் கேஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருளை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பெட்ரோ கெமிக்கல்ஸ், பெட்ரோ ரசாயன பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இது என்ன பயன்படுது, எதுக்காக பயன்படுது? இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, அதே மாதிரி பெட்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எதுக்கு பயன்படுதுன்னா டிட்டர்ஜென்ட்ஸ். சரிங்களா? அதாவது துணி துவைக்கக்கூடிய டிட்டர்ஜென்ட்ஸ் பவுடர்ஸ், சிந்தட்டிக் ஃபைபர்ஸ், பாலிஸ்டர், நைலான், பாலித்தீன், பிளாஸ்டிக் இதெல்லாம் தயாரிக்க பயன்படுத்தக்கூடியதான் இந்த பெட்ரோ கெமிக்கல்ஸ் ப்ராடக்ட். சரி, பெட்ரோலியம் ஆக்சுவலி நம்ம பிளாக் கோல்டுன்னு சொல்லியிருக்கோம். இது ஏன் பிளாக் கோல்டு அப்படிங்கிற நேம் வந்துருக்குதுன்னா, இட்ஸ் எ வைட் அப்ளிகேஷன் அஸ் ஃபியூவல் இன் இண்டஸ்ட்ரி அண்ட் ஹோம். புரியுதுங்களா? ஸோ அதுக்கு கோல்டு அப்படிங்கிறாலே ஒரு ப்ரெசியஸ் வந்துடுது, ஒரு விலை உயர்ந்தது அப்படின்றது வந்தது. அதே மாதிரி அதோடைய ரெஸ்பெக்டும் அதிகமாகிடும் கோல்டுனாவே ஜென்ரலி. அதில் பிளாக் கோல்டு ஏன் நேம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ் அதிகம். இண்டஸ்ட்ரியல் ஹோமில் வந்து இது நிறையா அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு நேம் வந்துருக்குது. பெட்ரோலியம் இஸ் நோன் அஸ் பிளாக் கோல்டு. சரி, இந்த பெட்ரோலியத்தில் என்ன அப்படி முக்கியம் இருக்குதுன்னா, அந்த கார்பன். ஸோ எரிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்குங்க, வெறும் எந்த ஒரு பொருள் எரியும் பொழுது புகையாக போகிறதோ அதுதான் கார்பன் இருக்குன்னு அர்த்தம். அது தெரிஞ்சுக்கோ. ஒரு பொருள் எரிஞ்சு கருப்பு புகையாட்டம் போகணும். கருப்பு புகையாட்டம் போணுச்சு அப்படின்னா அதில் கார்பன் அப்படிங்கிற ஒரு தனிமம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த பெட்ரோல், இந்த குரூட் ஆயிலில் கார்பன் எப்படி இருக்குன்னா சி பாண்ட் சி இப்படி இருக்குது. கார்பன் கார்பன் அப்படிங்கிற ஒரு பாண்டு
ஸ்ட்ரக்சரில் தான் இது இருக்குது. சரி, கார்பன் வேறு எங்கேயாவது இருக்குமா? குரூட் ஆயிலில் மட்டும்தான் இருக்குமா? பெட்ரோலியத்தில் மட்டும்தான் இருக்குமானா அப்படி கிடையாது. எங்கெங்கே இருக்குது? ஸ்டார்ச்சில் இருக்குது, சுகரில் இருக்கும், ஃபேட்ஸில் இருக்குது, விட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ் இதுலேயும் கார்பன் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி எரிபொருளில் வந்து வுட்டு சொல்கிறோம் இல்லையா, மரம், கோல், ஆல்கஹால், பெட்ரோல் இதுலேயும் வந்து என்ன இருக்குது? அந்த எரியக்கூடிய பொருளையும் கார்பன் இருக்குது. சரி, பேப்பரில் இருக்குது, சோப்பில் இருக்குது, காஸ்மெட்டிக்ஸ், ஆயில்ஸ், பெயிண்ட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து என்ன கார்பன் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இதெல்லாம் இருக்கிறனால தான் நம்ம டெக்ஸ்டைல் ஃபேப்ரிக்ஸில் காட்டன், வூல், சில்க், லினன், ரேயான், நைலான் எல்லாம் தயாரிக்கிறோம். அதே மாதிரி ட்ரக்ஸுக்கு இதை பயன்படுத்துகிறோம். பென்சிலின் தயாரிக்க, குயினின் தயாரிக்க, ஆஸ்பிரின் தயாரிக்க இதை பயன்படுத்துகிறோம். சில விஷங்கள், ஓபியம் சொல்லக்கூடிய, ஹபியம் சொல்லக்கூடிய பாய்சன் தயாரிக்க கூட பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி பர்ஃப்யூம்ஸ், வாசனை திரவங்களான வேனிலின், கேம்பர் இதுலேயும் கார்பன் ஆட்டம்ஸ், அது கார்பனுடைய எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. இன்னும் எக்ஸ்ப்ளோசிவ் ஐட்டம்ஸ், நைட்ரோகிளிசரின், டைனமைட், ட்ரைநைட்ரோடொலுவின், டிஎன்டி இதுலேயும் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஐட்டம்ஸ், இதுலேயும் வந்து கார்பன் இருக்குது அப்படின்னு. இது இல்லாமல் வேற எங்கே? டைஸ், இண்டிகோ, காங்கோ, ரெட்டு, மேலச்சைட், க்ரீன். அதே மாதிரி வார் கேஸஸ்ன்னு சொல்லக்கூடிய, வார் கேஸஸ்னால் என்ன அர்த்தம்? மஸ்டர்ட் கேஸும் அதே மாதிரி குளோரோபிக்ரீன் ரெண்டுமே இருந்தால் அது வார் கேஸஸ். ஸோ இந்த லிஸ்ட்டு எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட் ஆரிஜின்லேருந்து உருவாக்கப்பட்டது. இதுக்கு தான் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, கரிம சேர்மங்கள்னு சொல்லுவாங்க. இதை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கரிம வேதியியல். இப்போ இருக்க எல்லாத்தையும் படித்தோம்னா அதான் வந்து கரிம வேதியியல். சரி, இப்போ வந்து எர்த் கிரஸ்டில், பூமியினுடைய மேலோடில் கார்பன் இருக்குதுன்னா இருக்குது. 0.02% கார்பன் இருக்குது. சரிங்களா? அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதுதான் பெட்ரோலியமாக இருக்கும், கோலாக இருக்கும், கார்பனேட்ஸ், ஹைட்ரஜன் கார்பனேட்ஸ் இது மாதிரி இருக்கும். சரிங்களா? கார்பன் டை ஆக்சைடாகவும் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு அளவு 0.03% கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. ஸோ இந்தியா எடுத்துக்கிட்டால் பெட்ரோலியோடைய பயன்பாடு எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ டீசல் அக்கௌண்ட்ஸ் ஃபார் எ லிட்டில் ஓவர் 40% ஆஃப் ஆல் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் கன்சியூம்டு இன் இந்தியா, ஃபாலோடு பை பெட்ரோல். சரிங்களா? விச் ஹேஸ் எ ஷேர் ஆஃப் அரௌண்ட் 17%. அப்போ இந்தியாவில் எடுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பெட்ரோலியம் பொருட்களிலே வந்து டீசல் வந்து 40% அதிகமாக இருக்கிறதா அந்த பெட்ரோலியம் பங்கே வந்து 17% இப்போ வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? பெட்ரோல் கன்சப்ஷன் இன் மே 3.35 மில்லியன் டன்ஸ் அப் டு 11% இயர் டு இயர் அப்படின்னு சொல்லி ஒரு ஓல்டு டேட்டாவை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ தற்போதைய டேட்டா கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ஸோ கரண்ட் லெவல்ஸில் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கன்னா நிறையா யூசேஜ் வந்து அதிகமாகிடுச்சு. அதிகமாக வந்து ஒரு நியூ டெல்லியில் ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. இந்தியாஸ் பெட்ரோலியம் கன்சப்ஷன் இஸ் கரண்ட்லி about 5 million barrels per day, which is growing at 3%. ஸோ இதுக்கான நம்ம நிறையா கார் வந்து யூஸ் பண்ணணும், யூஸர் வந்து குறைச்சிக்கணும். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், இவி வெஹிக்கிள்ஸ்லாம் நிறையா யூஸ் பண்ணணும். இன்னும் சில இடத்துல நம்ம பார்த்துருக்கோம், நம்ம இந்தியன் ஸ்டேட்ஸ்லேயே வந்து சைக்கிள் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுக்குறோம். ஸோ ஒரு பக்கம் வந்து பெட்ரோலியத்துக்கு ஈக்குவலண்ட்டான வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ரிசோர்ஸ் இருக்குதான்னு பார்க்கணும். இன்னொரு பக்கம் வந்து யூசேஜ் குறைச்சிக்கிட்டே வரணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 இயர்ஸ் பிஃபோரே வந்து ஒரு 40 இயர்ஸ் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொன்னோம். இன்றைக்கே 10-15 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. மீதி இருக்க ஒரு 20-25 இயர்ஸ் தான் நம்ம வந்து இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். அப்போ இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து அதுக்கு ஆல்டர்னேட் சோர்ஸு நிறையா ரெடி பண்ணிக்கணும். ஸோ தினசரி ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டோன்னா இந்தியாவில் வந்து
185.7 மில்லியன் லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல்ஸ் பர் டே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் சில ஸ்டேட்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் காரில் போகணும் அப்படின்னா சேர்ந்து போங்க. ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் இருந்தால் ஒரே காரில் போங்க. தனித்தனியாக போகாதீங்க. ஈவன் இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து பணம் அதிகமாக இருந்தால் கூட ஸோ என்ன யூஸ் பண்ணி நாட்டுக்காக நீங்கள் வந்து எல்லாம் சேர்ந்து ஒரே காரில் போங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் கொடுக்குறாங்க. சரி, திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு அபவுட் 40.6 மில்லியன் கேலன்ஸ் பர் டே. ஸோ 40 மில்லியன் கேலன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோமா. ஸோ இந்தியா இஸ் தி வேர்ல்டு தேர்ட் லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் பெட்ரோல் ஆஃப்டர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்டு சைனா. சரிங்களா, யூஎஸ்ஸு சைனாக்கு அப்புறம் நம்ம தான் வந்து லார்ஜஸ்ட்டாக இருக்கோம் பெட்ரோல். ஸோ அந்த கன்சப்ஷன் தான் இன்றைக்கி குறைக்கணும். ஸோ கன்சப்ஷன் ஆஃப் பெட்ரோல் இன் இந்தியா ஹேஸ் பீன் இன்க்ரீஸிங் ஸ்டெடிலி இன் ரீசெண்ட் இயர்ஸ். எப்படி இருந்தாலும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் சம்பாதிச்சிட்டாலே வந்து பைக்கு வாங்கணும். பெட்ரோல் பைக் தான் நிறைய பேர் வாங்குறாங்க. இப்போ தான் ரீசெண்டாக நிறையா வந்து இவி பைக்ஸ் வந்து வந்துட்டுருக்குது. இன் இந்தியா த குவாலிட்டி ஆஃப் பெட்ரோல் இஸ் மெஷர்டு பை ஆக்டேன் நம்பர். இதான் எக்ஸாமில் கேட்டிருக்கான், படித்து வச்சுக்கோங்க. ஆக்டேன் நம்பர் வந்து பெட்ரோலியமுடைய குவாலிட்டியை செக் பண்ணுறதுக்காக. ஸோ பெட்ரோல் ஆக்டேன் நம்பர். அதே மாதிரி டீசல். ஸோ டீசலுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டேன் நம்பர். சரிங்களா, சீட்டேன் நம்பர். டீசலுக்கு சீட்டேன் நம்பர், பெட்ரோலுக்கு வந்து ஆக்டேன் நம்பர். ஸோ ஜென்ரலாகவே கேட்டிருக்காங்க. சீட்டேன் நம்பர் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா டீசலுடைய தரத்தை கண்டுபிடிப்பதற்காக சீட்டேன் நம்பரை தான் பயன்படுத்துகிறோம். ஆக்டேன் நம்பர் எதுக்கு பயன்படுத்துகிறோம்? பெட்ரோலியத்தின் தரத்தை கண்டுபிடிக்க அளவிடுவதற்காக தான் ஆக்டேன் நம்பர் வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி படித்து வச்சுருக்கணும். சரி, ஆக்டேன் நம்பர்னால் என்ன? இட்ஸ் எ மெஷர் ஆஃப் குவாலிட்டி ஆஃப் பெட்ரோல், அது பார்த்துருக்கோம். சரி, இதில் என்ன அப்படின்னா ஐசோ ஆக்டேன் இன் எ மிக்சர் ஆஃப் ஐசோ ஆக்டேன் அண்டு என்ஹெப்டேன் அதனுடைய பர்சன்டேஜ். சரிங்களா, இப்போது ஐசோ ஆக்டேனும் என்ஹெப்டேனும் ரெண்டு பொருள் இருக்குது, பார்த்து மறந்துடாதீங்க. ஸோ என்ஹெப்டேன், ஐசோ ஆக்டேன் இது வந்து ஒரு மிக்சர் இருக்கும். அந்த மிக்சருக்குள்ளே ஐசோ ஆக்டேன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ஆக்டேன் நம்பர். சரி, ஆக்டேன் நம்பர் அதிகமாக இருந்தால் அதனுடைய தரம் நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். சரிங்களா, அதே மாதிரி ஆக்டேன் நம்பர் குறைஞ்சா தரமும் குறைஞ்சிருக்குது அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்குறோம். எக்ஸாம்பிளில் பாருங்கள், இப்போ கொடுத்துருக்கோம் ஒரு படத்தில் சீட்டேன் நம்பருக்கும் ஆக்டேன் நம்பருக்கும் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். இப்போ நம்ம ஆக்டேன் நம்பர் பார்க்கலாம். ஆக்டேன் நம்பர் 70, 80, 90, 100. ஸோ பாருங்கள், ஆக்டேன் நம்பர் 70, 80, 100 அதிகமாகிட்டே போயிட்டுருக்குது. ஆனால் அந்த எரியக்கூடிய பர்னிங் வந்து எப்படி இருக்குது? ஸ்லோ பர்னிங்காக இருக்காமல். சீட்டேன் நம்பர் என்னாச்சு? 30, 40, 50 இறங்கிட்டே இருக்குது, ஃபாஸ்ட் பர்னிங். இப்போ வழக்கமான ஒரு எரிபொருள் எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. ரெகுலர் ஃபியூல் ஹேஸ் ஏ ஆக்டேன் நம்பர் 87. சாதாரண ஒரு யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோல் வந்து ஆக்டேன் நம்பர் 87. வெல் ப்ரீமியம் ஃபியூவல் ஹேஸ் அ ஆக்டேன் நம்பர் 91 அண்டு மோர். சரிங்களா, இப்போ ஜென்ரலி என்ன நம்மளுக்கு வந்து பைக்லேயோ அல்லது கார்லேயோ வந்து பெட்ரோலை யூஸ் பண்ணோம்னா சீக்கிரமாக ஃபயர் ஆகி பர்ன் ஆகி எனர்ஜியை வந்து லாஸ் பண்ணிடக்கூடாது. ஸ்லோ பர்னிங் தான் இருக்கணும். ஸ்லோ பர்னிங் இருந்தால் தான் யூசேஜ் வந்து லாங் டைமில் பண்ண முடியும். அப்படி இந்த ஆக்டேன் நம்பர் அதிகமாக ஸ்லோ பர்னிங் ஆயிரும். அதனால் நம்ம வந்து குவாலிட்டியும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படியே ரிவர்ஸ் சீட்டேன் நம்பர் என்னது? சீட்டேன் நம்பர் இன்க்ரீஸ் ஆக அது வந்து ஃபாஸ்ட் பர்னிங் ஆகிரும். அப்போது சீட்டேன் நம்பர் குறைஞ்சாதான் ஸ்லோ பர்னிங்காக இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது கலோரிஃபிக் வேல்யூ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ப்ரொடியூஸ்டு பை complete consumption of 1 kg of fuel referred to calorific value. புரியுதா?
1 கிலோ எரிபொருள் எக்ஸாக்டாக இருக்கணும். 1 கிலோ எரிபொருள் எடுத்து முழுவதுமாக எரிந்து அதிலேருந்து வெளியிடக்கூடிய வெப்ப ஆற்றல் அதுதான் வந்து கலோரி மதிப்பு. அது தெரிஞ்சுக்கோ. ஸோ வெப்ப ஆற்றலை கண்டுபிடிக்கக்கூடியது இந்த கலோரி மதிப்பு. அது கரெக்டாக 1 கிலோ தான் இருக்கணும். 2 கிலோ 3 கிலோலாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கம்ப்ளீட் கம்பஷன் நடந்திருக்கணும். முழுவதுமாக எரிந்திருக்கணும். சரி, calorific value of diesel fuel is roughly 45.5 megajoules per kilogram. Slightly lower than the petrol is 45.8 megajoules per kilogram. பெருசாக வித்தியாசம் இல்லை. சரியா? அதுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. ஸோ ஆக்டேன் சீட்டேன் நம்பர் ஆஃப் ஃபியூவல் வந்து ஒரு வரிசையாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பெட்ரோல் டீசல் மட்டும் இல்லாமல் கேசோலினுக்கும் கொடுத்துருக்காங்க, டீசல் கொடுத்துருக்காங்க, மெத்தனால், எத்தனால், எல்பிஜி, சிஎன்ஜி, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். பாருங்கள் ஆக்டேன் நம்பர் எப்படி இருக்குது. ஸோ ஆக்டேன் நம்பர் பொறுத்த வரைக்கும் கேசோலினுக்கு 92 to 98 நல்ல குவாலிட்டி, இது ஸ்டாண்டர்ட். மோட்டார் ஆக்டேன் நம்பர் வந்து 80 to 90 இருக்கணுமா. சீட்டேன் நம்பர் 0.025, பாயிலிங் பாயிண்ட் வந்து 37 to 205 டிகிரி செல்சியஸ். இதே மாதிரி டீசல், மெத்தனால், எத்தனால், எல்பிஜி, சிஎன்ஜி எல்லாத்தையும் நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். அடுத்த ஃபியூவல் எரிபொருள் வந்து ஜென்ரலாக தெரியும் என்னது, ஒரு பொருள் அது. அந்த பொருள் வந்து முழுவதுமாக எரிஞ்சு வெப்பத்தையும் ஆற்றலையும் உருவாக்குனா அதுதான் நம்ம எரிபொருள்னு சொல்லுவாங்க. சில பொருள் எரியும் ஆனால் வெப்பம் கொடுக்காது, சில பொருள் எரியும் ஆற்றலை கொடுக்காது. அப்படிப்பட்டதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வெப்பத்தையும் ஆற்றலையும் கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் அதை வந்து நம்ம எரிபொருள் ஃபியூவல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எரிபொருள்களின் வகைகள் வந்து 3 டைப்ஸில் இருக்குது, 3 வகையாக காணப்படுது. சரியா? ஸோ சாலிட் ஃபியூவல், லிக்விட் ஃபியூவல், கேசியஸ் ஃபியூவல். சாலிட் ஃபியூவல் ஈஸியாக தெரியும் நமக்கு. என்னது, இந்த வுட்டு, கோல், சரிங்களா, மரம் மற்றும் நிலக்கரி எல்லாம் வந்து திட எரிபொருளுக்கு உதாரணம். திஸ் டைப் ஆஃப் ஃபியூவல் ஆர் ஈஸி டு ஸ்டோர் அண்ட் டிரான்ஸ்போர்ட். சரி, பட் இல்லையே, வுட்டு குறைஞ்சிட்டு வருது, கோலும் குறைஞ்சிட்டு வருது. The production cost of the solid fuel is very low. This fuel, while burning, gives more energy and more residue and pollutes. இதுதான் முக்கியமானது. ஏன் சாலிட் ஃபியூவலை நம்ம நிறுத்திக்கிட்டோம், ஏன் வந்து மரத்தை வந்து நம்ம வந்து ஃபியூவலாக ஏன் யூஸ் பண்ணல, எரிபொருளாக ஏன் பயன்படுத்தலைன்னா நிறைய ரெசிடியூ வரும், பொல்யூஷன் அதிகமாக இருக்கும், எரிஞ்சு குப்பையாட்டம் புகையாட்டம் போக குறைச்சிக்கிட்டோம். அடுத்தது திரவ எரிபொருள், லிக்விட் ஃபியூவல் அப்படின்னா நமக்கு தெரியும். பெட்ரோல், டீசல், ஆல்கஹால் இதெல்லாம் வந்து திரவ எரிபொருள். ஏன் எல்பிஜி கூட சேர்க்கலாம் இல்லையா? எல்பிஜி அப்படிங்கிறது வந்து கேஸ் கிடையாது, ஆக்சுவலாக அதுவும் லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், அதுவும் லிக்விட் தான். இவங்கெல்லாம் எரியும் பொழுது என்ன, மோர் எனர்ஜி அண்டு வெரி லெஸ் ரெசிடியூ அண்டு பட் பொல்யூட் அட்மாஸ்பியர். இதுவும் வந்து நமக்கு வளிமண்டலத்தை மாசு கொடுக்கக்கூடியவை தான். இது பெட்ரோல் எரிஞ்சாலும், டீசல் எரிஞ்சாலும், மது எரிஞ்சாலும், இது வந்து பெட்ரோல் அதிகமாக வந்து நமக்கு என்ன கொடுக்க போகுதுங்க, ரெசிடியூ குறைஞ்சாலும் பொல்யூஷன் இருக்க தான் செய்யுது. சரி, கேசியஸ் ஃபியூவல். ஸோ ஆக்சுவலாக கேசியஸ் ஃபியூவல்லேருந்து எல்பிஜி வருமானு தெரில, ஆக்சுவலாக வராது. ப்ரொடியூசர் கேஸ், உற்பத்தியாளர் வாயு அல்லது உற்பத்தி வாயு, அது எல்பிஜியும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா கேஸுங்கிற நேமில் வந்துடுறதுனால எல்பிஜி கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலி அது வந்து லிக்விடு தான். லிக்விடு வந்து அந்த சிலிண்டர்லேருந்து வெளியே வரும்பொழுது அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் அது கேஸாக மாறிடுது. These fuels while burning gives more energy, no residue. நிறையமான ஆற்றலை கொடுக்கும், ஆனால் எந்த ஒரு பெரிய எச்சத்தை கொடுக்காது. This type of fuel are easy to transported through pipes and do not pollute. சரிங்களா?
ஸோ அடுத்த பார்ட் வந்து பாலிமர்ஸ், சிந்தட்டிக் பாலிமர்ஸ். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் ரிலேட்டட் காம்பவுண்ட்ஸ் தான். சிந்தட்டிக் பாலிமர்ஸ் இது ஆக்சுவலி மேட் பாலிமர்ஸ் produced by using raw materials from petroleum oil and gas. பெட்ரோலியம் ஆயில் கேஸ் மூலமாக தான் இது வந்து சிந்தட்டிக் பாலிமர், செயற்கை பாலிமர் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ பிளாஸ்டிக்ஸ் இது ஒரு முக்கியமான சிந்தட்டிக் பாலிமர்ஸ், சரிங்களா? ஸோ when oil and gas are processed to make petrol, ethylene, propylene monomers are removed by byproducts. ஸோ எத்திலீன், ப்ரொப்பலின் அப்படிங்கிறது இந்த பாலிவினைல் குளோரைடு சொல்லக்கூடிய பிவிசி தான் வந்துடுது. ஸோ பாலிவினைல் குளோரைடு இஸ் மேடப் ஆஃப் மெனி மானோமர்ஸ் ஜாயின்டு டுகெதர்ஸ். அதான் பாலிவினைல் குளோரைடு. பாலிங்கிறது மெனி நம்பர் ஆஃப் மோனோமர்ஸ். அடுத்து எத்திலீன் அண்டு ப்ரொப்பலின் ஆர் பில்டிங் பிளாக் மானோமர்ஸ், சரிங்களா? பில்டிங் பிளாக் மானோமர்ஸ் that make up many different types of plastics. ஸோ எத்திலீன், ப்ரொப்பலின் வந்து பிளாஸ்டிக் தயாரிக்கிறதுக்கு நிறைய இடத்துல பயன்படுத்திட்டு வராங்க, சரிங்களா? ஸோ அடுத்து பெட்ரோலியத்தில் இருக்கக்கூடிய இந்த ப்ரொப்பலின், எத்திலீனுடைய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், சரிங்களா? ஈன் அடிச்சு பார்த்துக்க. ஈன் வந்தாலே டபுள் பாண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை பற்றி நம்ம வந்து தனியாகவே கார்பன் அண்டு தேர் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு தனியாக ஒரு டாபிக் இருக்குது, அந்த டாப்பிக்கில் பார்ப்போம். ஸோ ஐன் இருக்கு இல்லையா, ஏன்கிறது சிங்கிள் பாண்டு, ஐன்கிறது ட்ரிபிள் பாண்டு, ஈன்கிறது டபுள் பாண்டு. அதனால தான் இந்த டபுள் பாண்டு இந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியும், புரியுதா? ஏன்னா கோடு போடக்கூடாது, கோடு போட்டால் அங்கே ஒரு பாண்டு இருக்கிற மாதிரி ஆயிரும், சரிங்களா? ஸோ டபுள் பாண்ட் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல. அதான் வந்து அந்த ப்ரொப்பேன், ப்ரொப்பலீன், எத்திலீன் அப்படின்னு ஒரு பேர் வந்துடுது. சரி, இந்த ப்ரொப்பலின் எப்படி பேர் வந்தது? ஸோ கார்பன் 1, 2, 3, மெத்து, எத்து, ப்ரொப்பு, அதான் ப்ரொப்பலீன். எத்திலீன் மெத்து, சரிங்களா? இது எத்து, அப்போ எத்திலீன் அப்படிங்கிற பேர் வந்துருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கார்பன் அண்ட் தியர் காம்பவுண்ட்ஸில் வந்து டீட்டெயிலாக படிப்போம். அடுத்து வந்து சிந்தட்டிக் ஃபைபர்ஸ், செயற்கை இழைகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த செயற்கை இழைகள் இதுவும் ஒரு பெட்ரோலியம் எண்ணெய் வாயு செயலாக்குவதன் மூலமாக உருவாக்கப்படுது. சிந்தட்டிக் ஃபைபர்ஸில் என்னென்னா நைலான், பாலிஸ்டர், அக்ரிலிக், இதை வந்து நிறையா வந்து யூசேஜில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நைலான் பார்க்கலாம். So many products from nylon such as socks, ropes, tents, toothbrushes, car seat belts, sleeping bags, curtains எவ்வளோ யூசேஜ் பண்ணுறோம் பாருங்கள். நைலான் மூலமாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நைலான் ஏன் அப்படி இந்த ப்ராடக்ட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா இதுக்கு காரணம் ஆக்சுவலி ஸ்ட்ராங்கர் தேன் தி ஸ்டீல் ஒயர். ஆக்சுவலி நைலான் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் தி ஸ்டீல் ஒயர். ஸ்டீல் ஒயராவது கட்டாகி விழுந்துடும், அதை விட ஸ்ட்ராங்காக இருக்குமா இது நைலான். பாலிஸ்டர் அண்டு அக்ரிலிக், சரிங்களா? இது ஒரு செயற்கை இலை. பாலிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான சிந்தட்டிக் ஃபைபர். இதை வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் எ வெரி ஃபைன் ஃபைபர்ஸ் தட் கேன் பி ஓவன் லைக் எனி அதர் ஆன். ஸோ அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப மெலிசாகவும் பண்ணலாம். ஸோ பாலிஸ்டர் பொறுத்த வரைக்கும் வேறு நேமில் இருக்குது. பாலிகாட், பாலிவூல், டெரிகாட். முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது டீசிங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ டெரிகாட்டனா அப்படின்னு கேட்பாங்க. டெரிகாட்டனுங்கிறது ஒரு 20-25 இயர்ஸ்க்கு பிஃபோர் வந்து ஃபேமஸ். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன். அடுத்து பெட்டு பாட்டில்னு கேள்விப்பட்டிருப்போம். பெட்டு பாட்டில் என்னது? பாலிஎத்திலீன் டெரித்தாலேட். பாலிஎத்திலீன் டெரித்தாலேட் அப்படிங்கிறது இட்ஸ் எ வெரி சிமிலர் ஃப்ரம் பாலிஸ்டர். எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி மெனி ஆஃப் தி கிளாத்ஸ் வி வியர் ஆர் மேட் அவுட் ஆஃப் பாலிஸ்டர் ஃபைபர்ஸ் தான் நிறைய கிளாத்தஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்வெட்டர்ஸ் வந்துடும், ஷவல்ஸு இதெல்லாம் வந்து இந்த சிந்தட்டிக் ஃபைபரில் தயாரிக்கிறனால அது வந்து அக்ரிலிக், அது ஒரு அக்ரிலிக் இலைகள் போல் காணப்படும்.
Synthetic fibers are more durable, affordable, which has contributed to their widespread uses. இந்த சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்லாம் வந்து என்ன, சாதாரண இயற்கை இலையை காட்டிலும் ரொம்ப மலிவு விலையில் இது காணப்படுது. சரி, பிளாஸ்டிக் உடைய வகைகள் பார்க்கலாம். 2 வகையான பிளாஸ்டிக் இருக்குது. ஒன்று வந்து தெர்மோ பிளாஸ்டிக், தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்ஸ் 2 இருக்குது. தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்ஸ், தெர்மோ பிளாஸ்டிக்ஸ். ஸோ தெர்மோ பிளாஸ்டிக், தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்ஸ் தான் உள்ள டிஃப்ரென்ஸு இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். டேஞ்சில்டு பாலிமர் செயின், நோ கிராஸ், வீக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், சாஃபன் அண்ட் ஹீட்டட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்ஷன் அதிகமாகவும் இருக்கும், ரிமைன்ஸ் ஹார்ட் வென் ஹீட்டட் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்ஸாக இருக்கும். தெர்மோ பிளாஸ்டிக் இல்லைங்க, தெர்மோ பிளாஸ்டிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரி பேக்லாம் வருது இல்லை, அதெல்லாம் வந்து தெர்மோ பிளாஸ்டிக்கில். தெர்மோ பிளாஸ்டிக்கில் என்ன ஒரு முக்கியமானது அப்படின்னா, ஹீட்டு பட்டால் சுருங்கி போயிடும், அது உருகி போயிடும். அதான் வந்து பாலித்தீன் கேரி பேக்ஸ். It melts and turns into liquid along with the production of an offensive odor, bright flame and soot. இதெல்லாம் வந்து வரும். இதான் வந்து பேன் பண்ணிகிட்டே வராங்க, யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. நல்ல ஒரு எக்ஸாம்பிள்னா பெட்டு, பாலிஎத்திலீன் டெரித்தாலேட் பாட்டில், பெட்டு பாட்டில்ஸ். ஸோ பெட் பாட்டில்ஸ்லாம் வந்து என்னதுங்க, கொஞ்சம் தெர்மோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தான். இதிலே வந்து தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக்ஸ்லாம் இருக்குது. தெர்மோ செட் பிளாஸ்டிக் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அது ஹீட்டு கொஞ்சம் நல்லா தாக்கு பிடிக்கும், மெல்ட் ஆகாது, சரிங்களா. ஸோ கெனாட் பி சாஃப்டன் த்ரூ ஹீட்டிங், சாஃப்ட் ஆகாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். இதான் வந்து தெர்மோ செட்டிங் பிளாஸ்டிக். எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் அப்படின்னா தெர்மோசெட்டிக் பிளாஸ்டிக் வந்து பேக்கலைட் மேலமைன். பேக்கலைட் மேலமைன் இஸ் சம் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக்ஸ். ஸோ பேக்லைட் எங்கே யூஸ் பண்ணுறோம்? இட்ஸ் எ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்டு எலக்ட்ரிசிட்டி. எங்கன்னா இந்த எலக்ட்ரிக் சுவிட்செலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் பேக்லைட் சுவிட்செல்லாம் தயாரிப்பாங்க. மேலமைன் ரெசிஸ்ட் ஃபயர், கேன் டாலரேட் ஹீட். ஸோ இந்த மேலமைனில் தயாரிக்கக்கூடிய அந்த கவர் இருக்கு இல்லையா, மேலமைன் கவர், அதை போட்டுட்டு போனீங்க அப்படின்னா ஹீட்டில் நம்ம தப்பிச்சிக்கலாம். ஸோ எங்கேயாவது ஃபயர் இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த பிளாஸ்டிக் ரெசின் கோட் சார்ட், இதையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இது எக்ஸாம்பிளை சார்ட் மூலமாக கேட்டிருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் ரெசின்ஸ் இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக் ரெசின்ஸ் அதோடைய கோடு எதுக்கு வந்திருக்குது அப்படின்னா, ஒரு லேபிள் போட்டு கொடுக்குறாங்க. The number or acronym found in the middle of chasing arrow triangle. Arrow triangle போட்டு அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அது என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 01 அப்படின்னு இருந்தால் அது வந்து பெட் பாட்டில், சரிங்களா. பெட் பாட்டில் இது எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அம்பர்லா, ஸ்போர்ட்ஸ் கிளாத்திங், வார்ம் ஃப்ளீஸ், ஜாக்கெட்ஸ், ரோப், செயில்ஸ், பாலிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக பிஇடிஇன் அப்படிங்கிற ஒரு நேம்ஸ். அடுத்து ஹெச்டிபின்னு சொல்கிறாங்க, 02. இது வந்து பிஇஹெச்டி. இதோட யூசஸ் எங்கே இருக்குது? இந்த சிமெண்ட்டு, ரைஸ் கவ், ஃபுட் சாக்ஸு, ஃபிஷ்ஷிங் நெட்ஸு, ஷேட் நெட்ஸு எல்லாத்துலேயும் இது பயன்படுத்துகிறாங்க. 03 அப்படிங்கிற ஒரு நேம் வந்துருக்குது, அது வினைல் ப்ராடக்ட்டு, அது பிவிசி பாலிவினைல் ஃபைபர்ஸ். எங்கெங்கே தயாரிக்கிறாங்க? கர்டைன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, அவுட்டோர்ஸ், ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து எல்டிபிஇ சொல்லக்கூடிய 04, ஹெவி டியூட்டி சாக்ஸ், ஆர்டிஃபிஷியல் கிராஸ், டர்ஃப் ஃபார் ஃபுட்பால்ஸ் இதெல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடியது முக்கியமானது. பிபின்னு சொல்லக்கூடிய 05, இதுவும் டிஸ்போசலுக்காக யூஸ் பண்ணுறாங்க. பிஎஸ் வந்து தெர்மோகோல் 06, பென்ஸ், ரூலர்ஸ், த்ரோவே. ஸோ எதுலேருந்து என்ன நம்பருக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதர்ஸு, அதுக்கப்புறம் நோ கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. பாருங்கள், பிஇடி அப்படிங்கிறது பாலி எத்திலீன் டெரித்தாலேட் படிச்சிட்டோம். பிஇஹெச்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஹெச்டிபிஇ ஹை டென்சிட்டி பாலி எத்திலீன், பிவிசி பாலிவினைல் குளோரைடு, பிஇஎல்டி எல்எல்டிபி அப்படிங்கிறது லோ டென்சிட்டி பாலி எத்திலீன். அதே மாதிரி லீனியர் லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன். பிபிங்கிறது பாலிஎத்திலீன்
இபிஎஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பேண்டட் பாலிஎத்திலீன், எக்ஸ்பிஎஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரூடட் பாலிஸ்டிரீன், அதே மாதிரி ஹெச்ஐபிஎஸ்ங்கிறது ஹை இம்பேக்ட் பாலிஸ்டிரீன். ஸோ அங்கே வந்து ஷார்ட் ஃபார்மில் கொடுத்ததை இங்கே அப்ரிவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் எப்படி நம்ம பெட்ரோலியம் பார்க்குறோமோ அதே மாதிரி தான் நேச்சுரல் கேஸ். பட் என்ன 90% மீத்தேன் காணப்படும் இதில். பெட்ரோலியம் மைன்ஸில் தான் இது எடுக்கிறாங்க. நேச்சுரல் கேஸ் இயற்கை வாயு 90% மீத்தேன் காணப்படுது. இது எங்கெங்கே இருக்குது, இருப்பு எங்கெங்கே அக்கரன்ஸ் பார்த்திங்கன்னா திரிபுரா, ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, இங்கெல்லாம் வந்து இந்த மீத்தேன் இருக்கக்கூடிய நேச்சுரல் கேஸ் வந்து இருக்குது. அந்த நேச்சுரல் கேஸ் 2 வகையாக காணப்படுது. ஒன்று வந்து சிஎன்ஜி கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ், இன்னொன்று வந்து எல்என்ஜி லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ். சிஎன்ஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ட் அட் ஹை ப்ரெஷர், வேரஸ் எல்என்ஜி இஸ் அல்ட்ரா கோல்டு லிக்விட் ஃபார்ம். இதான் 2 பேத்துக்குள்ள வித்தியாசத்தை சொல்லக்கூடிய சிஎன்ஜி. இன்றைக்கி சிஎன்ஜி நிறையா பக்கம் வந்துருச்சு. இந்த சிஎன்ஜி கேன் பி ப்ரொடியூஸ்ட் லோயர் காஸ்ட்லேயே ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் இன்றைக்கி வந்து சிஎன்ஜி கார்ஸ் வந்து நிறையா வந்துடுது. ஏன்னா லெஸ் பொல்யூட்டன்ட் ஃபியூவல், டைரக்ட்லி யூஸ்டு ஃபார் பர்னிங் அட் ஹோம் அண்ட் ஃபேக்டரிஸ். இட் இஸ் a starting material for the manufacturing of number of chemicals and fertilizers. ஸோ அடுத்த ஒரு பார்ட் கோல், நிலக்கரி. சரிங்களா? நிலக்கரி அப்படிங்கிறது வந்து 1774 தான் இந்தியாவில் நிலக்கரி சுரங்கமே தொடங்கப்பட்டது. நிலக்கரி உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியா வந்து 3வது இடத்துல தான் இருக்கும். ஃபஸ்ட் லெவலில் வந்து யூஎஸ்ஏ, சைனா அதிகமாக நிலக்கரி சுரங்கங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ கோல் ஃபார்மேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 50, 100, 300 எவ்வளோ மில்லியனுங்க. ஸோ 150, 200, 300 மில்லியன் வருடங்களுக்கு முன்னால் தாவரங்களால் ஃபென்ஸ் அப்படிங்கிறது ஜைஜாண்டிக் அது வந்து இருந்தாலும், இந்த ஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபென்ஸ் அண்ட் மாசஸ் அவங்களாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அவங்க வந்து காய மாட்டாங்க, பச்சையாகவே காணப்படுவாங்க. அமுத்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போது அந்த மரத்தை வெட்டி போட்டாலும் அப்படி அது வந்து காஞ்சாலும் மற்ற மரங்கள் காயிற போல் இருக்காது, கருப்பாக தான் மாறும். இது என்ன ஆகும், சடனாக பூமி வெடித்து பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னால் இந்த ஃபெர்னுகளும் பாசிகளும் அப்படியே உள்ளே போயிடுது, பூமிக்கு அடியில் போயிடுது. போனோன்னே அங்கே வித் ஹை ப்ரெஷர் வித் ஹை டெம்பரேச்சரில் நிலக்கரியாக மாறிடுது. சரிங்களா? இது அப்படியே வந்து அழுகி ப்ரெஷர் அண்ட் கோல் வாஸ் ஃபார்ம்டு. ஸோ அந்த ப்ரெஷர் மூலமாக அழுகி அப்படி கோல் ஃபார்ம் ஆகுது. எத்தனை டைப்ஸில் இந்த கோல் இருக்குது அப்படின்னா, லிக்னைட் ப்ரௌன் கோல் பழுப்பு நிலக்கரின்னு சொல்லுவோம், 25-35% கார்பன். பிட்டுமினஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சாஃப்ட் மென்மையான நிலக்கரி, 45-86% கார்பன் இருக்குது. ஆந்த்ரசைட் ரொம்ப கெட்டியாக இருக்கும், 87-97% கார்பன். அதனுடைய கலர்ஸு எப்படி லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது படத்தில் நீங்கள் பார்க்கலாம். When coal is heated in the absence of air is called a destructive distillation of coal. அது வடிகட்டி பிரித்தல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இந்த நிலக்கரியை நம்ம வந்து பிரிக்கிறோம் இல்லைங்களா? இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ், நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ்லாம் வருது. இந்த கோல் மூலியமாக நிலக்கரி வாயு, அது உணவு சமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. லிக்விட் அமோனியா, கேஸ் கார்பன், கோக். ஸோ எத்தனை பை ப்ராடக்ட்ஸ் பாருங்கள் இந்த கோல்லேருந்து நிறைய வருது. கோல் தார், நிலக்கரி தார், பிளாஸ்டிக் தயாரிக்கிறதுக்கு, பெயிண்ட் தயாரிக்கிறதுக்கு, டைஸ், நாப்தலின், எக்ஸ்ப்ளோஷன் தயாரிக்கிறதுக்குலாம் அந்த கோல் தார் வந்து பயன்படுது. இன்றைக்கி இதுவும் வந்து கன்சப்ஷன் ஆஃப் கோல் வந்து குறைச்சிக்கிட்டே வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கன்சப்ஷன் ஆஃப் கோல் என்ன நல்ல குட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் தான்.
ஸோ ட்ரெயினுடைய பழைய காலத்து ஒரு 30-40 இயர்ஸ் பிஃபோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரி இன்ஜின்னு சொல்லுவாங்க. கரியை பயன்படுத்தக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய கரி இன்ஜின் பயங்கர புகையை போட்டு போகும். சரிங்களா? நிலக்கரி இருந்தால் மட்டும்தான் அந்த வண்டியை ஓடும். அது ஆரம்ப காலத்தில் கண்டுபிடிச்சது. அதை இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக் ட்ரெயினாக மாற்றிட்டோம் இல்லையா? ஸோ அதுவே வந்து நிலக்கரி பயன்பாடு எவ்வளோ குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு நல்ல எக்ஸாம்பிள். சரிங்களா? அதே மாதிரி இது எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கண்ட்ரிஸ் லைக் எங்கள் பெட்ரோலியம் அபேண்டன்ட் பெட்ரோலியம் ரிசோர்ஸ் எங்கேன்னா துபாய், சவுதி அரேபியா, அபுதாபி இதெல்லாம் கிடைக்குதாமா. ஸோ வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு பெட்ரோலியம் வெல் ட்ரில்டு எங்கே தான் பெனிசில்வேனியா யூஎஸ் 1859 1859 அமெரிக்காவில் தான் பென்சில்வேனியாவில் தான் இது தோன்றப்பட்ட முதல் கிணறு. அதுக்கப்புறம் 8 வருஷத்துக்கு பிறகு தான் 1867 இந்தியாவில் வந்து அஸ்ஸாம் பகுதியில் மக்கும் அப்படிங்கிற பிளேஸில் கண்டுபிடிச்சாங்க, அங்கே தோன்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னா ஏற்கனவே சொன்னது இங்கே கூறப்பட்டுள்ளது. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சார் இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி ஆன்சர் கொடுக்கணும் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ பாருங்கள், இக்னிஷன் குவாலிட்டி ஆஃப் டீசல் ஃபியூவல் அப்படின்னாலே சீட்டேன். கண்ணை மூடிட்டு சொல்லிடணும். பெட்ரோலியத்துக்கு வந்து ஆக்டேன், டீசலுக்கு வந்து சீட்டேன் தான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னு சீட்டேன் அளவிடணும். சீட்டேன் ரேட்டிங் ஃபார் கேசோலின் 91 to 94. 100 வராது, 100 டச் ஆஃப் இருக்கக்கூடிய 91 to 94. The measurement which is used to measure the ignition delay of the fuel diesel engine C10 number. ஸோ கொஷனே வந்து கொஞ்சம் அதே கொஷின் திருப்பி வேறு மாதிரி கேட்டிருக்காங்க. Due to its great commercial importance, the black gold எது பெட்ரோலியம். வணிக ரீதியாக கருப்பு தங்கம் என்று அழைக்கக்கூடியது பெட்ரோலியம். எல்பிஜியோட ஃபார்முலா கேட்டிருக்காங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. சரியா? C4H10 + C3H8 இதை மனப்பாடம் பண்ணிக்கோ. ஸோ திரும்ப திரும்ப இதில் தான் கொஸ்டின் கேட்பாங்க தவிர இதை மாற்றி எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ எல்பிஜி இஸ் எ மிக்சர் ஆஃப் C4H10 + C3H8. என்னது அது? மீத்தேன் சொல்கிறோம் இல்லையா, ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ப்ரொப்பலின் அப்புறம் எத்திலின் பார்த்தோம் இல்லையா? அடுத்து பாருங்க, why two-wheelers are not normally fitted with diesel engine. புரியுதா? இருக்கு. ராயல் என்ஃபீல்டு கம்பெனி இருக்குல்ல, ஒரு காலத்தில் வந்து அவனுடைய புல்லட்டை வந்து டீசல் இன்ஜினில் தான் போட்டான். பட் இன்றைக்கி எடுத்துட்டான், எல்லாமே வந்து பெட்ரோலில் வந்துடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா பவர் தான், ஹை பவர். அது டீசல் இன்ஜினுடைய பவர் வந்து கம்மியாக இருக்கும். பெட்ரோலியம் இன்ஜினுடைய பவர் வந்து பயங்கர பிக்கப் இருக்கும், நல்லா லாங் லெவலில் போகும், மெயின்டெனன்ஸும் குறையும். சரி, லெஃப்ட் ஓவர் ஸ்லரி இன் பயோகேஸ் ப்ரொடக்ஷன் குட் மேன்யூர் ரிச் இஸ். அது உயிரி வாயு உற்பத்தியில் எந்த ஒரு கழிவு முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அண்டு பாஸ்பரஸ். ஸோ நைட்ரஜன் அண்டு பாஸ்பரஸ். ஸோ ஐ திங்க் இதோட இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. ஸோ நீங்களும் புக் எடுத்து படிச்சிங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.